Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரிங்க. அதாவது தன்னம்பிக்கைக்குனே வந்துட்டு உண்மையான ஸ்டோரியெல்லாம் இனி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸ்டோரி கிடையாது, உண்மையாக நடந்த விஷயத்தை நான் உங்களுக்காக வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒரு பெண் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கேன்சர்னால் ஒரு 6 உறுப்புகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க அவங்களோட உடம்புலேருந்து. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையினால் வந்துட்டு அவங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க, இதுக்கப்புறமும் வாழ்வாங்க. இந்த புற்றுநோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன, யாருக்கு, எங்கே நடந்தது அப்படின்ற டீட்டெயிலை தான் நம்ம இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலுமே இவ்வளோ போராடி ஒருத்தவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளாலே முடியுங்க. அதாவது நோய் எந்த அளவுக்கு தாக்கம் வந்து பெருசாக கொடுக்குமோ அதே அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கை அந்த நோயவே வந்துட்டு தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தாக்கம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும். நம்பிக்கை தான் எப்போவுமே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு இதை படிக்கக்குள்ள ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ பரவாயில்லையே, எப்படி இப்படிலாம் நம்மளாம் சும்மா காய்ச்சல் வந்தாலே வந்துட்டு படுத்துடுறோம், ஐயோ தூங்கிடுறோம், முடியல, என்னால் எந்திரிக்க முடியாதுன்றோம். அது இல்லாமல் வயிற்றில் வந்துட்டு புற்றுநோய் வந்து, அதாவது பெருங்குடலில் வந்துட்டு புற்றுநோய் வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு எந்திரிச்சு நின்றுருக்காங்க. இப்போ இவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்களே அப்படின்றத நினைக்கக்குள்ள ஸோ ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி நம்மளுடைய சேனலில் உண்மையாக வந்துட்டு சாதித்தவங்க, அதாவது வந்துட்டு இந்த ஸ்டோரியாக சொல்லாமல் உண்மையாக அந்த வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப அடித்தட்டுலேருந்து மேல் நோக்கி வந்தவங்க, நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்கள பற்றிலாம் இனி வந்துட்டு தொடர்ந்து வீடியோ பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் இணைந்தே இருங்க. இனி டெய்லியும் ஒரு வீடியோ கம்பல்சரி வரும், ஸ்டாப் ஆகாமல். பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு நோய் இது வந்துட்டு முத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? பயம் அப்படின்றது தாங்க. நம்மளுடைய பயமே பார்த்திங்கன்னா அந்த நோயை பல மடங்கு வந்துட்டு பெருசாக்கி விட்டுரும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி புற்றுநோய் அப்படின்றதெல்லாம் அதிகமாக படத்தில் பார்த்துருக்கோம், நம்ம வந்துட்டு நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புற்றுநோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நம்மளால் சாதாரணமாக வந்துட்டு பார்க்க முடியுது. கேட்டால் வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, திடீர்னு இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ நோய் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதாவது எங்கேயோ ரேராக இந்த படத்தில் திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க, ஹார்ட் அட்டாக்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம், உணவு பழக்க வழக்கம் இது எல்லாமே மாறுறதுனால நமக்கு இந்த நோய்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சகஜமாகி போச்சுங்க. அதுவும் புற்றுநோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சகஜமாகி போச்சு. ஆனால் இந்த லிஸ்ட்டை நான் ஃபுல்லாக படிக்கக்குள்ள, இந்த ஸ்டோரி நான் ஃபுல்லாக பார்க்கக்குள்ள அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நோய் அப்படின்றத நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். அது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம முத்தமிடுறோமோ அதே போல் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறோமோ இதெல்லாம் கரெக்டாக ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அப்போ நிச்சயம் அந்த நோயிலேருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதே போல் நம்மள எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியுங்க, இந்த கேன்சர் நோயை கரெக்டான டைமில் பார்த்து கண்டறிஞ்சால் மட்டும்தான் இதிலிருந்து நம்மளால் வந்துட்டு வெளியில் வர முடியும் அப்படின்றது. இதை நம்ம முத்த விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இதிலிருந்து வெளியில் வரவே முடியாது. அடுத்தது இதனால் உயிரிழப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றதும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. இதில் நான் அதிகமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில் மார்பக புற்றுநோய் அப்படின்றது வருது, நுரையீரல் புற்றுநோய் வருது, குடல் புற்றுநோய் வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விதமான புற்றுநோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் வந்துட்டு பார்த்தேங்க. இன்னும் குறிப்பாக கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றதும் இருக்குதுன்னு வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்க மும்பையை சேர்ந்தவங்க. இவங்களோட வயசு பார்த்திங்கன்னா 43 வயசு ஆகுதுங்க. இவங்களோட பேர் பார்த்திங்கன்னா ஹன்சா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று வந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் மார்ச் மாதம் 22ஆம் தேதி இவங்களோட வந்துட்டு வயிற்றை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்கேன் பண்ணக்குள்ள இவங்களுக்கு பெருங்குடலில் பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அதாவது எந்தெந்த இடங்களெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை, கல்லீரல், அப்புறம் வயிற்று பகுதியில் வந்துட்டு ஒரு சின்ன டிஷ்யூ இருக்குமா, அந்த டிஷ்யூ. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த நோயாகப்பட்டது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பரவி கீமோதெரப்பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 முறை அவங்க எடுத்திருக்கிறாங்க கீமோதெரப்பி. இதனுடைய லிஸ்ட்டெல்லாம் நான் மேலே கொடுக்குறேன் நான். ஸோ ஒரு சிலர்லாம் அந்த கீமோதெரப்பி அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனுடைய இதையும் பார்த்திங்கன்னா நான் மேலே கொடுக்குறேன். ஒரு வேளை வந்துட்டு அது பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதை பிளர் போட்டாவது நான் வந்துட்டு மேலே காமிக்கிறேன் நான். இதனுடைய வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டோரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தனியாக வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்துட்டு ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். பலனளிக்காததுனால புற்றுநோய் பரவின பார்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு சிலது, அதாவது 6 பார்ட்டை வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க.
ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க இது எப்படி இவங்களால் வந்துட்டு முடியும், இவங்களால் வந்துட்டு பண்ணவே முடியாது, ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தவங்க அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ரொம்ப வந்துட்டு என்னோடய ஃபேமிலி கூட நான் இருக்கணும், என்னோடய குழந்தைங்க கூட இருக்கணும், என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்ற வந்துட்டு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்துட்டு அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ உடல் ஆரோக்கியத்தோட புற்றுநோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா போயிட்டு உடல் ஆரோக்கியத்தோட வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வயிற்று புற்றுநோய், அதாவது வந்துட்டு சிறுகுடல் பெருகுடல் புற்றுநோய் அப்படின்றது வந்துட்டு வருது அப்படின்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் போனாலும், அதாவது 4வது ஸ்டேஜ் போனாலும் நம்மளால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த டாக்டர். அதாவது அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு வந்துட்டு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது வலி இருக்குது, ரொம்ப தொடர்ந்து அப்நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் இதை அதிகமாக வந்துட்டு முத்த விட்டுறாங்க, அதாவது ஃபைனல் ஸ்டேஜையும் தாண்டி வந்துட்டு போக விட்டுறாங்க. ஆக்சுவலி இதை படிக்கக்குள்ள, அதாவது ஒரு பெண் நமக்கு வந்து சின்னதாக கையில் காலில் அடிபட்டதுன்னா கூட வந்துட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரி ஆகிடுவோம். நிறைய பேர் வில் பவரோடு இருக்கிறாங்க. பட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன காயமானாலும் சரி, உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் சரி, ரொம்ப தகுண்டு போயிடுவேன் நான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ அறுவை சிகிச்சை அப்படின்றத பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்களாம், என்னோடய ஃபேமிலி கூட நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் இருப்பேன், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் அவங்களோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ இதை படிக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. நான் வந்துட்டு லைவ் இன்சிடெண்ட்டு இந்த மாதிரி உண்மையாலுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையோடு வெளியில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதனுடைய லிஸ்ட்டை அது மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ இது பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நிறையா கண்டென்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில் தான் எனக்கு இந்த இது கிடச்சிது. படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பார்க்கக்குள்ளே ரொம்ப இன்ஸ்பயராக இருந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும், என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நான் இந்த வீடியோ மூலிமா சரி, இவங்களுடைய வந்துட்டு இதை படித்ததுலேயும் சரி, இவங்களோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்த்ததுலேயும் சரி, எனக்கு இதில் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, நம்ம நம்பிக்கையோடு இருந்ததுன்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு யாரையாவது தெரியும் இல்லைங்களா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை வந்துட்டு யாரோ எனி ஒன், இல்லை வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கிடைக்காதவங்களா இருக்கலாம், அவங்களோட வந்துட்டு சாதிச்சவங்களோட லிஸ்ட்டு, அவங்களோட பேர் டீட்டெயிலாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதை பற்றி கூட நம்ம வந்துட்டு தொடர்ந்து இனி வந்துட்டு வீடியோ பண்ணலாம். இனி நம்ம தொடர்ந்து இது போல் வீடியோஸ் தான் உண்மை சம்மந்தப்பட்டு தான் நிறையா வீடியோஸும் நம்ம தொடர்ந்து வந்துட்டு பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நண்பர்களுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள வந்துட்டு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எப்படி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா சாரி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை சரி பண்ணிவிட்டு இன்னும் கரெக்டாக க்ளியராக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுவாரஸ்யமாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் நான். பாய்.